த லார்ட். பயப்பட வேண்டாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:7. பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பயத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். தேவ பிரசன்னத்தையே நீங்கள் எப்போது உணரும்போது நிச்சயமாகவே எல்லா பயங்களும் நீங்கி போகும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் தைரியமும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஒருமுறை நெப்போலியனின் நண்பர்கள் அவர் பயப்படுகிறாரா என்று சோதிக்கும்படி அவருக்கே தெரியாமல் ஆபத்தற்ற ஒரு பெரிய வெடிகுண்டை அவருக்கு அருகில் வெடிக்க செய்தார்கள். அவர் பயப்படுவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறார்கள். குதிரையின் மேல் வீற்றிருந்த நெப்போலியன் குதிரையை நிறுத்திவிட்டு தன் தளபதிகளுக்கு கட்டளையிட்டார். அங்கு என்ன சத்தம், போய் பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினார். அவர் பயப்படவில்லை. தாவீது ராஜா கூட பயத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. பல நேரம் மரணத்திற்கும் அவருக்கும் 1 அடி தூரம்தான் இருந்தது. ஆனால் அவர் பயப்படவில்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன் என்று தைரியமாக தாவீது ராஜா கூறுகிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் உணரும்போது அவருடைய பிரசன்னமும் அவருடைய சமூகமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பயம் விலகும். உங்களை காக்கும்படி கர்த்தர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று விசுவாசிக்கும் போது கலக்கம், பயம் வரவே வராது. சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பயம் இருக்காது. தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியது என்ன என்று கேட்கிறார். சங்கீதம் 49:5. நாமும் பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை தேற்றுகிறது. கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு ஆறுதல் தருகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் எதற்கும் பயப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். நம்பிக்கை வீண் போகாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. சங்கீதம் 26:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தரை நம்பின தாவீதின் நம்பிக்கை வீணாக போகவில்லை. அவன் கால்கள் தள்ளாட கர்த்தர் விடவில்லை. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள் என்று சங்கீதம் 22:4-5 தாவீது கூறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை நம்பின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் நம்பிக்கை வீணாக போகவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். யோபுவின் நம்பிக்கை வீணாக போகவில்லை. நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீணாக போகாது. கடந்த ஆண்டிலே நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் நம்பிக்கை வீணாக போகாது. உங்கள் கண்ணீரின் ஜெபங்கள் வீணாக போகாது. உங்கள் பிரயாசங்கள் வீணாக போகாது. நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீணாக போகாது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். சொன்னதை செய்வார். உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பிறவிக்கூடனாகிய பர்த்திமேயுவின் நம்பிக்கை வீணாக போகவில்லை. கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். உங்களுக்கும் உதவி செய்வார், அற்புதம் செய்வார். உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். தேங்க்யூ லார்ட்.